எல்லாருக்கும் வணக்கம். நர்சிங் ரீசர்ச்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் சாம்பிளிங், அதாவது கூரெடுப்பு. ஒரு ஆய்வோட முடிவுகள் எவ்வளவு நம்பிக்கையானது, எவ்வளவு வலிமையானதுன்றத இதுதான் தீர்மானிக்குது. இன்னைக்கு இந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸ் பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான சக்கர நோயாளிகளை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் பேச முடியுமா? வாய்ப்பே இல்ல. அப்ப எப்படி ஒரு பெரிய மக்கள் தொகையை பத்தி சரியான முடிவுகளுக்கு வர்றது? இங்க தான் சாம்பிளிங் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பவர்ஃபுல் டூல் தான் சாம்பிளிங். அதாவது முழு மக்கள் தொகையையும் ஆய்வு பண்றதுக்கு பதிலா அவங்கள அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு சின்ன குரூப்பை மட்டும் ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணி படிக்கிறது தான் இதோட டெக்னிக். இது நம்ம நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, சரியா செஞ்சா மொத்த ஜனத்தொகையும் ஸ்டடி பண்ணதுக்கு ஈக்குவலான துல்லியமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்க, ஒரு ஃபனல் மாதிரி இருக்குல்ல. இந்த ப்ராசஸை இது சூப்பரா விளக்குது. முதல்ல ரொம்ப பெரிய மக்கள் தொகையிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதிலிருந்து நம்ம ரிசர்ச்சுக்கு யாரு தேவையோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்றோம். அப்புறம் அவங்கள யாரையெல்லாம் நம்மளால அணுக முடியுமோ அவங்கள பார்த்து கடைசியா அந்த சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சாம்பிளை உருவாக்குறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்றதால தான் நம்ம ரிசர்ச் முடிவுகள் ரொம்ப துல்லியமா கரெக்டா இருக்குது. ஓகே, ஒரு ரிசர்ச்சர் சாம்பிளிங் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா அவங்க முன்னாடி ஒரு முக்கியமான ரோடு பிரியுது. 2 பாதை இருக்கு. அவங்க எந்த பாதையில போறாங்கன்றது தான் அந்த மொத்த ரிசர்ச்சோட தலைவிதியையே தீர்மானிக்க போகுது. அந்த 2 பாதை தான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், அப்புறம் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். சிம்பிளா சொல்லணும்னா, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு குலுக்கல் சீட்டு மாதிரி. ஆனா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல செலக்ஷன் ரிசர்ச்சரோட விருப்பப்படி நடக்கும். இன்னைக்கு நாம முடிவுகளை பொதுவா எல்லாருக்கும் பொருத்தி பார்க்க உதவுற அந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம். இதுதாங்க ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கோட கோல்டன் ரூல். சிம்பிளா சொன்னா யாரும் இந்த கேம்ல இருந்து வெளியே போக முடியாது. எல்லாருக்கும் உள்ள வர ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இந்த நியாயமான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு பேர் தான் ரேண்டம் செலக்ஷன், அதாவது சீரற்ற தேர்வு. இதை ஏன் குவான்டிடேட்டிவ் ரீசர்ச்ல ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றோம்? ஏன்னா இது ரீசர்ச்சரோட சொந்த விருப்பு வெறுப்பையெல்லாம் ஓரங்காட்டிடுது. அதனால பயஸ், அதாவது சார்புநிலை குறையுது. இதனால நம்ம செலக்ட் பண்ற சின்ன குரூப் மொத்த மக்கள் தொகையையும் கரெக்டா பிரதிபலிக்கும். அப்போதான் நம்ம ரீசர்ச் முடிவுகளை எல்லாருக்கும் பொதுமைப்படுத்த முடியும். சரி, வாங்க இப்போ இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்குள்ள இருக்கிற 4 முக்கியமான டெக்னிக்ஸை ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம். ஒவ்வொரு டெக்னிக்கும் அதுக்கே உரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட், ரொம்ப பேசிக்கான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெத்தட், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். பேர்ல இருக்கிற மாதிரியே ரொம்ப சிம்பிள். இதை எப்படி பண்றது? முதல்ல நமக்கு சாம்பிளிங் ஃப்ரேம்னு ஒன்று வேணும். அதாவது நம்ம யாரையெல்லாம் ரிசர்ச் பண்ண போறோமோ அவங்க அத்தனை பேரோட ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட். உதாரணத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல 500 நர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 500 பேர் லிஸ்ட் தான் சாம்பிளிங் ஃப்ரேம். அப்புறம் என்ன, ஒரு குழுக்கள் மாதிரி கம்ப்யூட்டர் மூலமாவோ இல்ல பேர் எழுதி போட்டோ நமக்கு வேண்டியவங்களை ரேண்டமா செலக்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த மெத்தட் எப்போ சூப்பரா ஒர்க் ஆகும்னா, நம்மளோட பாப்புலேஷன் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும்போது தான். அதாவது அவங்க ஹோமோஜீனியஸா இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷாலிட்டி வார்டில் இருக்கிற நர்சஸ், ஏன்னா அங்க பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அப்போ யாரை செலக்ட் பண்ணாலும் அது மொத்த குரூப்பையும் பிரதிபலிக்கும். இதோட மைய கொள்கையே இதுதான், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு. அடுத்து, நம்மகிட்ட இருக்கிற மக்கள் தொகையில பலவிதமான குரூப்ஸ் இருந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ்ட் மெத்தட், ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். இங்க என்ன பண்றோம்னா, முதல்ல மொத்த மக்கள் தொகையும் ஒரு கேக் வெட்டுற மாதிரி முக்கியமான பண்புகளை வச்சு சின்ன சின்ன லேயரா, அதாவது ஸ்ட்ராடாவா பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு, வயசு அடிப்படையில இளைஞர்கள், மிடில் ஏஜ், வயசானவங்கன்னு பிரிக்கலாம். இப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு லேயர்ல இருந்தும் தனித்தனியா ரேண்டமா ஆட்களை செலக்ட் பண்றோம். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பல தரப்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல எல்லா முக்கியமான குரூப்பும் நம்ம சாம்பிள்ல கரெக்டான அளவுல இருப்பாங்கன்றத இது உறுதி பண்ணுது. இதனால சாம்பிள் இன்னும் பக்காவா அந்த மொத்த கூட்டத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணும். சரி, இப்போ மக்கள் தொகையை ரொம்ப பெருசா பல ஊர்கள்ல பரவி இருந்தா என்ன பண்றது? அதுக்கு ஒரு பிராக்டிக்கலான சொல்யூஷன் தான் கிளஸ்டர் சாம்பிளிங். இங்க நம்மளோட அப்ரோச்சே மாறுது. நாம தனித்தனி ஆட்களை செலக்ட் பண்ணாம ஒரு மேப்ல அங்கங்க குண்டூசி குத்துற மாதிரி சில குரூப்ஸ், அதாவது கிளஸ்டர்ஸை ரேண்டமா செலக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற நர்சஸை பத்தி படிக்கணும்னா முதல்ல ரேண்டமா சில மாவட்டங்களையும் அப்புறம் அந்த மாவட்டங்கள்ல சில ஹாஸ்பிட்டல்ஸையும் செலக்ட் பண்ணி கடைசியா அங்க இருக்கிறவங்கள ஸ்டடி பண்றோம். இப்படி ஸ்டெப்பா பண்றதால இதை மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. முழு ஸ்டேட்ல இருக்கிற நர்சஸ் லிஸ்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்காது இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல இந்த மெத்தட் ஒரு வரப்பிரசாதம். இது நேரத்தையும் செலவையும் ரொம்பவே குறைக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கு. இந்த வசதிக்காக நாம கொஞ்சம் துல்லியத்தை இழக்க வேண்டியிருக்கும். அதாவது மத்த மெத்தட் செலவுக்கு இது துல்லியமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்காம போகலாம்.
கடைசியா ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஒழுங்கான ஒரு மெத்தட், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். இது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்க்கு ஒரு நல்ல மாற்று. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவையானது வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு லிஸ்ட் மட்டும்தான். ஸ்கூல்ல பசங்களை லைனா நிக்க வைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல எங்க ஆரம்பிக்கலான்னு ரேண்டமா ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கேப்ல, அதாவது ஒவ்வொரு கேயாவது நபரையா செலக்ட் பண்ணணும். அந்த கே நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். மொத்த மக்கள் தொகையை நமக்கு எவ்வளவு சாம்பிள் வேணுமோ அதால வகுக்கணும். உதாரணத்துக்கு 1000 பேர் லிஸ்ட்ல இருந்து 100 பேர் வேணும்னா k = 10. அப்போ நம்ம செலக்ட் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு 10வது ஆளையும் சாம்பிள்ல சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மாதிரி பண்றது ஈஸி, ஆனா அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எளிமையையும் புள்ளிவிவர வலிமையையும் ஒன்னா சேர்க்கறதால தான் இது ரிசர்ச்சர்ஸ் மத்தியில ரொம்ப பாப்புலர். சரி, இப்ப நாம பார்த்த 4 மெத்தடையும் ஒரே இடத்துல குயிப்பா பாத்திரலாம். சிம்பிள் ரேண்டம் ஒரே மாதிரி இருக்கிற குரூப்ஸ்க்கு, ஸ்ட்ராட்டிஃபைடு பலதரப்பட்ட குரூப்ஸ் இருக்கிறத உறுதி செய்ய, கிளஸ்டர் ரொம்ப பெரிய ஏரியாவுக்கு, சிஸ்டமேட்டிக் ஒரு லிஸ்ட் இருந்தா அதுல இருந்து ஈஸியா செலக்ட் பண்ண. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்கு இவ்ளோ முக்கியம்? ஏன்னா நாம சரியா சாம்பிளிங் பண்ணாதான் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் நம்பிக்கையானதா இருக்கும். அந்த நம்பிக்கையான ஆதாரங்களை வச்சு தான் நாம இன்னும் பெட்டரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸை உருவாக்க முடியும், பேஷண்ட்ஸ்க்கு நல்ல சேவையை கொடுக்க முடியும். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு எல்லாமே டேட்டாவா மாறிட்டு இருக்கு. பிக் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு டெக்னாலஜி வளர்ந்துட்டே போகுது. இந்த நேரத்துல சாம்பிளிங்ன்ற ஒரு கான்செப்டே பின்னாடி போயிடுமா? இல்ல இந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சு இன்னும் சூப்பரா துல்லியமா சாம்பிள்ஸ் எடுக்க முடியுமா? ரிசர்ச்சோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?